நம்மளோட பார்வையாளருக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த பிக் பாஸ் வந்து ஒரு எபிசோடு கூட நான் பார்க்கல, ஒரு எபிசோட ஒரு ப்ரொமோவும் கூட நான் பார்க்கல. ஆனால் இதை பற்றி பேசணுங்க, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அதன் அடிப்படையில் இதுக்கு ஒரு லேப் ரேட்டாக, ஒரு பரிசோதனை எலியாக நான் வருண் அவர்களை தான் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவர் கிளிப்பை பார்த்துட்டு அவர் வந்து அதில் ஹைலைட்டடாக இருக்கிறத ஒரு சிலதை எனக்கு அனுப்பியிருந்தாரு. அந்த கருமத்தை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த கருமத்தை பார்த்தே எனக்கு உமட்டி கொண்டு வருகிறது. முழு கருமத்தை எல்லாம் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. சரி, அதை அந்த டிஸ்க்ளைமர் நான் வச்சுட்டேன். அதனால் பாரிசாலன், நீங்கள் அவங்களுடைய கருத்தை நீங்கள் வேற ஒரு பார்வையில் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பார்க்காத கருமத்தை பற்றி தான் நாங்கள் இங்கே இப்போ பேச போகிறோம். அது சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் நான் பார்த்தேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு வயது அதிகமாக உள்ள ஆண் வந்து வயசு சின்ன பொண்ணுங்கிட்ட போய் தொடர்ந்து ஃப்ளர்ட் பண்ணுறது, அவங்க பக்கத்தில் உட்காடுறது, தொட நினைக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக மாத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் டைலாக் மாதிரி. அது அசிங்கம், அதை டபுள் மீனிங் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பாத்ரூம்குள்ளே கூட்டு போகிறாங்க, 2 பேருக்கு ஒரே பாத்ரூமா சொல்கிறாங்க. அங்கே போய் வெளில பார்த்துட்டு வந்துட்டு வியூலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அசிங்கமாக பேசணும்னு நினைக்காதீங்க, என்ன நடந்ததோ எல்லாம் சொல்கிறேன். அதுவே அசிங்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ மயக்கம் ஆயிடுச்சு போல. உடனே வந்து சிபிஆர் முதலுதவி சிகிச்சை பண்ணிட்டு இருந்தோம். எது இந்த யூடியூப்ல வந்து நெட்டு முறிச்சு விடுவாங்களே அந்த மாதிரியா? அது மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு அந்த மாதிரி காட்சிகளை இந்த பிக் பாஸில் பதிவு பண்ணி இப்போ காட்டுறீங்க. இதனால யாருக்கு என்ன பயன் எனக்கு புரியல. அதுவும் வந்து அவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் 2 பேர் வந்து உதவிகரமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னடா நடக்குது? நமக்கு அப்படின்னு சிங்காரவேலன் படத்தில் வந்து இது என்ன நடக்குது? 3 ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்துட்டு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அதை 2 பேர் வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை 3வது துப்புச்சிக்கு பிக் பாஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். எச்சப்பயலுங்க. இப்போ இந்த முறை யார் அதை மாடரேட் பண்ணுறது? யார்? நம்ம விஜய் சேதுபதி. ஏன் அந்த ஆளை காட்டவே இல்லை? அவர் காட்டினாலும் பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அதனால அவர் காட்டுறது விடுங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் வராரு. இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? பிரதர், அவருக்கு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. அவரே வேற வழியில கான்ட்ராக்ட் சைன் மட்டும் பண்ணிருக்காரு. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கமல் அவர்களுக்கு ஒரு ஆரா இருக்கு. அவர் வந்து ஏதாவது பேசுவாரு, நம்மளுக்கு வேணா கூட 2 வேணாம் பேசுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஸ்டஃப் இருக்கு. அவர் ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு இமேஜ் இருந்தது. அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு இருக்கலாம். இவர் வந்து இவருக்கு சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. இவர் கலாய்க்கணும்னு சொல்லிட்டு பேசுவாருங்க. விஜய் சேதுபதியில நினைச்சா மணிக்கணக்கா பேசுவார். விஜய் சேதுபதி ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி இன்டர்வியூல எனக்கு பிடிக்கும். அதாவது தயவு செஞ்சு விஜய் சேதுபதி அவர்களிடம் பதிவு செய்யுங்கள், யாராவது அவருக்கு வேண்டப்பட்டவர் இருந்தீங்கன்னா. ஏன்னா பாவம் அவர் நினச்சிக்கிறாரு நம்ம வந்து இப்படி முற்போக்காக பேசுகிறோம், பகுத்தறிவோடு பேசுகிறோங்கிற பேரில் வெறுப்பு தான் நிறைய இடங்களில் அவர் சம்பாரிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி பேசுறது மூலமா. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பிக் பாஸுக்கு வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இந்த கருமத்துக்குலாம் வந்து நடுநிலையாக இருந்து பார்த்து வேடிக்கை பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். சினிமா துறையிலே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்தும். ஸோ இந்த பிக் பாஸ் கருமத்துக்குள்ளேயே நம்ம வருவோம். இது ஏன் நான் கருமம் நான் திரும்ப சொல்கிறேன்னா, இதை மக்கள் தொடர்ச்சியாக பார்ப்பது மக்களை அறிவற்றவர்களாக மாற்றிவிடும். தயவு செஞ்சு இந்த குடும்பத்தோடு உட்காந்துட்டு பார்க்குறது, அதை தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, இதை பற்றி பேசி கொண்டு இருப்பதை தவிர்த்துருங்க. இது ஏன்னா இந்த பிக் பாஸுங்கிறது வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை உருவாக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிக் பாஸுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 யூடியூப் சேனல் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்டு தான் நாங்களே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முழுசாக அந்த எபிசோட்ஸ் பார்க்க முடியாது. ஸோ இவங்க அந்த ஹைலைட்டடாக இருக்க விஷயங்களை பேசுறது அதை பார்த்தோம். முழுக்க ஆபாசம் இந்த பிக் பாஸ். அதில் வந்து அதாவது காதல் சார்ந்த விஷயங்களை வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொருத்தர் கொஞ்சம் நடுநிலையாக பேசுகிற ஒரு யூடியூபர், அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் கொஞ்சம் இந்த விஜய் டிவியோட கொஞ்சம் வேண்டப்பட்டவரும் கூட. அவர் ஒரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பிக் பாஸுக்கு எடுக்கப்பட்ட தேர்வுலேயே லவ் கண்டென்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி தான் எடுத்துருக்குறாங்க. லவ் கண்டென்ட் அதாவது அங்கே உள்ளே போய்ட்டு லவ் பண்ணுவீங்களா, லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃப்ளர்ட்டியாக இது பண்ணுவீங்களா, இதை வந்து கேட்டு தான் எடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்து 2வது நாள் 3வது நாள்லேயே இங்கே வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பதிச்சு வந்து உள்ளே உட்காந்துட்டு எல்லாம் வந்து மாறி லவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். அதுவும் அங்கே உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டில் ஒருத்தங்க யாராவது அப்படி பண்ணால் பரவாயில்ல, ஒரு 2-3 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இதே வேலையாகவே யாராவது லவ் பண்ணுவாங்களாங்கிற மாதிரியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ காஞ்சி போன கூட்டத்தை எதுக்கு ஒன்று எவ்வளோ விட்டீங்கன்னு தெரியல. ஸோ இது அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் லவ் கான்செப்ட் இது வேற, ஒரு பிள்ளைய வந்து 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை உருவாக்குறாங்க போல. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த முறை தேர்வு செய்யப்பட்ட அத்தனையுமே குப்பையிலும் குப்பை கேடுகட்ட குப்பைகள். சமூக வலைதளங்களில் குப்பையான விஷயங்களை பண்ணிட்டு இருந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறாங்க. ஒரு இதில் வந்து அகோரின்னு ஒரு பையன் போல, அந்த ஆளை வெளியே அனுப்பிட்டாங்க போல. போயிட்டாரா? எனக்கு தெரியல, பார்க்கல. கடைசியாக பார்த்த வரைக்கும் சுற்றிட்டு இருந்தாப்புல. அந்த நபர் வந்து முதல்ல நகோரிங்கிற கான்செப்டுக்கே நான் எதிரானவேன். அது நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அது ஆன்மீகம் கிடையாது,
அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஆன்மீகம்ங்கிற பேரில் நம்மிடம் திணிச்சிருக்கிறார்கள். அகோரிகளுடைய அந்த ஆன்மீகத்தை தமிழர்களும் சைவ சித்தாந்தவாதிகளும் கடுமையாக எதிர்த்தவர்கள். நிறைய வாட்டி பேசி புரியுதுங்களா? நான் வந்து அகோரிகளை பற்றி நம்ம பேசின இவரை பற்றி பேசும்போதே பேசியிருக்கோம். ஆமாம், இவரை பற்றி பேசினதுல முன்னாடி வந்து இந்த அகோரினா என்ன இதெல்லாம் பேசியிருப்போம், போய் பாருங்க. அதை தமிழர்கள் வெறுத்தார்கள், அதை எதிர்த்தார்கள். அது வந்து தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இந்த பொன்னியின் செல்வன் நாவலை பார்த்துட்டு தயவு செஞ்சுட்டு வளராதிங்க எல்லாம். பொன்னியின் செல்வன் நாவலில் தான் வந்துட்டு அகோரிகளுக்கும் அந்த ஒரு இது மாதிரி கால இதெல்லாம் போட்டு அவர் கதை எழுதி வச்சிருந்தாரு. உண்மையாக சொல்லப்போனால் அகோரிகளை தேடி தேடி தமிழர்களும் தமிழ் மன்னர்களும் தண்டித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளை பலி கொடுக்குறது இது எல்லாத்தையும் வந்து தமிழ் மன்னர்கள், ஏன்னா நம்ம ஒரு முற்போக்கான சமூகமாக இருந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆன்மீகம் என்பது அன்பையும் அறனையும் தெய்வத்தன்மையும் தான் போதிச்சதே ஒழிய தெய்வத்தின் பேரால ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து ஒருபோதும் நமது ஆன்மீகம் சொன்னது கிடையாது. அதே போல மனித உடலை புதைக்கணுங்கிற மரபு கொண்டவர்கள் நாம். அதை வந்து எடுத்து சுட்டு திங்கிறது போறதுங்கிறதெல்லாம் வந்து அது பேர் கேனிபலிசம். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து தமிழர்கள் எதிர்த்து தான் வந்திருக்கிறார்கள் வரலாறு. அப்போ அதை நம்ம இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த அகோரின் இந்த பையன் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது, அவன் சொன்ன சில விஷயங்கள், அவன் ஒரு ஏமாத்து பேர்வழி. அவன் அகோரியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ஏன்டா அகோரினா எதுக்குற சௌரி முடி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன்? அகோரினா முடி உண்மையாக வளரணும். இவங்க இப்போ என்ன தெரியுமா போகிறாங்க, அங்கே காசியில் வந்து சௌரி முடி விற்கிறாங்க, அதை எடுத்து மண்டையில் வெஸ்ட் ஆகும். அதை வந்து நார்மலாக நீங்கள் இப்போ இந்த முடிதானம் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து அவங்களா சிக்கு போட்டு அந்த சடச்சடையாக வச்சுருக்கு. அது ஒரு காஸ்டியூம் மாதிரி இருக்குது. அதை எடுத்து போட்டு மண்டையில் வச்சுக்கிட்டு நானும் அகோரின்ட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலைகிறாங்க. ஒரு முடி வளரணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? அது சிலலாம் வருடக்கணக்கில் ஆனால் தான் அந்த மாதிரி சடை பிடித்து இருக்கும். அந்த காலத்தில் சித்தர்களுக்கு வந்து சடா முடின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்க டிப்பி அடிச்சு இது மாதிரி ஒரு முடியை வச்சுட்டு இருந்தாவே சித்தர்னா அப்படிலாம் கிடையாது. பைத்தியக்காரங்களுக்கு கூட தான் அந்த மாதிரி முடி வளரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட தான் அந்த சடா முடி வளர்ந்துருக்கும். அதுக்காக அவங்களாம் சித்தரா? பட் சித்தர்களுக்கு வந்து அந்த முடியை வந்து அவங்க பராமரிக்க மாட்டாங்க. ஏன்னா எதையும் வெட்ட மாட்டாங்க. இயற்கையாக வர்றது எதையுமே வெட்ட மாட்டாங்கிறனால அவங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த உருவத்தில் இருக்குங்கிறக்காக முடி வச்சவங்களாம் சித்தர் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம விளக்கமாக பேசியிருப்போம். இப்படி ஒரு ஊரை ஏமாற்றிட்டு இருந்த ஒரு ஏமாற்று பேர் வெளியே, சரி அப்படி ஏமாற்றிட்டு இருந்தவன் அவன் ஒழுக்கமாக இருந்தானா? அவன் வந்து ஒரு பர்சனலாகவே அவன் லைஃப்பில் வந்து தப்பாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் மனைவியை பிரச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாம். என்ன இளவுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் அந்த நபரை கொண்டு வந்துட்டு ஒரு ஏமாத்து பேர் வெளியே கொண்டு வந்து உட்காந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா என்ன இதனால் என்ன நன்மை இருக்க போகுது? நாங்கள் ஏன் நன்மை செய்யணும்? நான் ஒரு கார்பரேட் சேனல், எனக்கு நான் ஏன் நன்மை செய்யணும்? நான் என்ன சொல்கிறேன், இவன் நன்மை செய்யலை, இவன் தீமை தான் பண்ணுறான். அதனால தான் கருமா அந்த சேனலை பார்க்காதீங்கிறேன். நான் மித்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாமே அப்படிலாம். விஜய் டிவிங்கிறது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மீடியா. இது ஆரம்பத்துலேருந்தே அவங்க தப்பான விஷயத்தை தான் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஜய் டிவியை இப்போ ஆஃப் பண்ணி வைக்கிறது வச்சிங்கன்னா உங்கள் வீடும் உங்கள் குடும்பமும் உருப்பிடும். இந்த விஜய் டிவி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாசமாக தான் போவீங்க. ஏன்னா நாசமாக போகிற அத்தனை கருத்தையும் அவன் வரிசை கட்டி உங்ககிட்ட வந்து காமிச்சிட்டு இருப்பான். இது இன்னும் இந்த சீசனில் வைல்டு கார்டு என்ட்ரிலாம் சில கருமங்களை கொண்டு வந்து விடுவாங்க. அந்த கர்மங்கள் வந்து வேற வேற. இப்போ நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறதை 2 ஆண்கள் வேடிக்கை பார்க்கிறார்களா இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு வேறலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் விப்ஜிஆர்லாம் கொண்டு வந்து வண்ண கோட்பாடுகள்லாம் கொண்டு வந்து இங்கே பண்ணுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் சும்மா யாரையும் பொன்படுத்துற மாதிரி பேசுறீங்க. யாரையும் நடக்குதா இல்லைன்னு பாருங்க. நான்லாம் இப்போ என்னையே லவ் பண்ணுறேன், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது ஒரு விதமான லவ் பாரி. இங்கே தான் பார்த்தேன், கழுத்தில் செயின்லாம் போட்டிருக்கீங்க. ஏங்க கழுத்தில் செயின் போட்டால் நம்மளே லவ் பண்ணுறோம். அது வந்து ஒயிட் கோல்டுங்கிற ஒரு விலை அதிகமான ஒரு மெட்டலில் அவர் வாங்கியிருக்காரு. லட்சங்களை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் அதுதான் சொல்கிறாங்கல்ல, வந்து இங்கேயோ காசு வாங்கிட்டீங்கிறாங்க. இந்த தெரியல யாரை பற்றி பேசிட்டு இருந்தோம். இவர் யாருங்க உண்மையில வரட்டேங்க. விஜய் டிவி பற்றி பேசணுமா? ஆமாம், அதை துப்பணும். அடுத்து அதுக்கப்புறம் வந்து உள்ள வருவாங்க இது, அதாவது இந்த வானவில் கோட்பாடு கூட்டமும் நாளைக்கு உள்ள வந்து அந்த வேலையை பண்ணும். இது இந்த சேனல் மூலமா நடக்கும். ஏன்னா இவங்களோட அஜெண்டா அதுதான், அதை நோக்கி தான் இவங்க நகர்த்த போறாங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் விளங்காம போகும். அவங்களோட தப்பான உளவியல், அவங்க மாதிரியான தப்பான நபர்களுடைய ஏன் அந்த காலத்துல வந்து ஒருத்தர் தவறானவர் அப்படின்னு நினைச்சா அவரோட பழகக்கூடாது, அவர்கிட்ட இருந்து ஒதுங்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில தவறான கருத்துக்களும் தவறான சிந்தனையும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்படலாம். அது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்படிதான் இவங்க சமூகத்தில் யாரெல்லாம் வெறுக்கப்பட வேண்டியவர்களோ அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டு வந்து நீங்கள் பார்த்து ரசிங்க. அப்படின்னா இதில் வந்து ஒரு விஜய் பார்வதின்னு ஒரு அம்மையாரா, சரி ஏதோ ஒரு பெண்மணி, அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க? அவங்க விஜய் தான்
அவங்க நார்மலாக ஒரு விஜய் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி விஜய் பண்ணி ஃபேமஸ் ஆனாங்கிறது ஒரு கேள்வி. கோல போட்டிலாம் போயிட்டு கலந்துட்டு அது குறித்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆரம்பத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அப்படியா? நான் சும்மா வாய்க்கு வந்து ஏதோ சொன்னேன். அதுக்கு அடுத்து வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஊருக்குள்ளே போய் இறங்கிட்டு காண்டம்ஸ் போடலாமா போடக்கூடாதா, இதெல்லாம் அவங்க பண்ணது. எய்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எய்ட்ஸை பற்றி நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்னங்க உங்கள் ஊரில் கொரோனா எப்படி இருக்குன்னு கேட்குற மாதிரி கேட்டா நாம வந்து விழிப்புணர்வு பண்ணுறோம். செக்ஸ் இஸ் ஃபார் ப்ளஷரா, இதுவா பெருசா இருக்கணுமா சிறுசா இருக்கணுமா? சத்தியமா இந்த அம்மா பண்ணியிருக்குது. இல்லை நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மக்கள்கிட்ட ரொம்ப முக்கியமா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ வேற மாதிரி கொஞ்சம் சரி இப்படிலாம் கேட்டோம்னா நம்மள வந்து வேற மாதிரி பேச பார்க்குறாங்க. நம்ம இப்போ புரட்சிவாதியாக பேசுவோம். பெரிய தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா? பெண்களை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல அது உனக்கு தெரியுமா? கேட்டதான் சொல்லியிருப்பாரு. முதல்ல அது உனக்கு தெரியுமா? ஏன்னா பகுத்தறிவு முகம். ஏன்னா எல்லா மக்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கும், அடைக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு உடனே தூக்கியாச்சு பெரியார் ஸ்டிக்கர் தூக்கிட்டு வச்சுட்டு அப்படி உடனே அவங்களும் உடனே வந்து பாருங்க பகுத்தறிவு தந்தை அது இதுன்னு சொன்னோன்னே அவ்வளோதான், இவங்களும் ஃபயர் விடுறது. வாங்க இந்த அம்மா இப்போ போயிருக்கிறாங்க தாய்லாந்துக்கு. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு சுற்றிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் தெரியல. ஆமாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கு போகிறோம் அது போகிறோன்ட்டு அதில் ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் மாட்டி அதுக்கப்புறம் சீரழிஞ்சு நாசமாக போய் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க போல். டூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு ஏதாவது டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமாக போங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மூலியமாலாம் டூர் போயிட்டு கடைசியில் எனக்கு இதை பண்ணி கொடுக்கல அதை பண்ணி கொடுக்கலன்னு வந்து சண்டை போட்டு நிற்காதீங்க. அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி உள்ளே வந்திருக்கிறாங்க. இங்கே உள்ள என்னென்ன கூத்து பண்ணுறாங்கன்னு எனக்கு முழுமையாக தெரியாது. அழுகுறாங்க அழுதுனே. அது ஒரு மீம் மட்டும் பார்த்தேன். இவங்க அழுதுட்டு இருக்காங்க, அந்த மனுஷன் பிஸ்கெட் சாப்பிட்டு எந்த வித சொரணும் இல்லாம அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காப்புல. அது ஒரு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் பாரு, நம்ம அவர் விசித்திரமானவராக நினைக்கிறோம்ல. சத்தியமாக சொல்கிறேன், அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவர் தான் அங்கே இருக்கல கொஞ்சம் தெளிவாக நினைக்கிறேன். சரி, அந்த நபரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவரும் வந்து ஒரு நல்ல மனிதர்னு சொல்லிட முடியாது. அவர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர், அதாவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்தா அவர் வாட்ட ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வலி கொடுக்குறாங்க, நிறைய பேர் இதை அடிப்படுது, கை கால் இதாகுது. அவங்களுக்கு ஒரு சேவையை பண்ணிவிட்டு அவரோட வாழ்க்கையை நல்ல ஒரு எந்தவித பொருளாதார பிரச்சனையும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையை அவர் நல்லபடியாக கொண்டு போகலாம். ஆனால் அவருக்கு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையோ என்னமோ எதுவோ என்னன்னு தெரில. ஃபேம் சரி, ஃபேமுங்கிறத விட நம்மளை எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு அற்பாசைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லது செஞ்சு அடுத்தவரால் பார்க்கப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அது உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் கால ஓட்டத்தில் மக்களுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்ங்கிறது பிரித்து பார்க்க தெரியும். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தால் போதும். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? யாராவது ஒரு பெரிய நடிகரை போட்டு அவனுக்கு நடிக்க தெரியாது, சிவாஜி கணேசன் நான் நடிக்கிறேன், அவருக்கே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், இவருக்கே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்னா ஒரு வெறுப்பை உருவாக்கி அப்புறம் அடுத்தவங்களை இழிவுபடுத்தி அடுத்து வந்து இவர் வந்து என்னென்னா அந்த வாட்டர்மெலன்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. ஆமாம், அது யார் பண்ணால்? சூர்யாங்கிற நடிகர் வந்து பண்ணி அது ஃபேமஸான ஒரு விஷயம். அதை இவர் பண்ணி இவர் ஆக்சுவலாக பண்ணுறது வந்து காமெடியாக இருக்குங்கிறனால அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி கலாய்க்கிறாங்க. உடனே வந்து சூர்யாவை அவர் கலாய்க்கிறார். சூர்யாவுக்கு அது பண்ண தெரில, அதை பார்த்தா நீங்கள் பண்ணீங்க. அதெல்லாம் வேணும்ட்டே தான் பண்ணுறாங்க பாரு. இது வேணும்னே அது நல்லாவே தெரியும். ஆனால் வேணும்னே இப்படி அடித்தோம்னா சூர்யா ரசிகர்கள்லாம் நம்மளை வந்து கடிப்பாங்க, அதன் மூலிமா ஒரு ஃபேம் கிடைக்கும் நமக்கு. தப்பு. அது ஒரு நியாயத்துக்காக நீங்கள் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ இதே சூர்யா வந்து திமுகவுக்கு சொம்பாக மாறி இருக்கிறார், நாங்களும் தான் அடிக்கிறோம், அவங்க ரசிகர்களுக்கே அது தெரியும், யாரும் வந்து கடிக்க மாட்டாங்க. ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக. ஆனால் சூர்யா பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு சூர்யாவே என்ன பார்த்தா பண்ணாருங்கிற மாதிரிலாம் பேசுறது போகிறது இதெல்லாம் வந்துட்டு இல்லை, அவரோட நான் தான் நல்லா பண்ணுவேங்கிறதுலாம் இது கொஞ்சம் ஓவர், டூ மச். அந்த ஓவரான வேலைகளை பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா சேனல்ஸ்க்கு போய் உட்காந்துட்டு சேனல்லையும் அவங்களும் கூப்பிட்டு வச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஏன்னா பார்க்குறாங்க எல்லாம், இவர் நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இவர் அடிச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறவங்க சில பேர் இருக்கான். அவர் விஜய் ஒருத்தர் அந்த இவர் அடிச்சு உடனே நெகட்டிவ் பப்ளிசிட்டி. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இப்போ மாறி நெகட்டிவ் இது பண்ணிக்கிட்டு நெகட்டிவோட மொத்த உருவமாக வந்து உருவாக்கிட்டு இப்போ இவரை கொண்டு வந்து பிக் பாஸில் கொண்டு வர்றாங்க. வந்து அவரும் சும்மா இல்லை, வந்த உடனே ஒவ்வொரு பிள்ளையா போயிட்டு பழகிட்டு இருக்காப்புல. என்ன டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறாரு, தொட ட்ரை பண்ணுறாரு. இன்னொன்று நான் ஒரு சீன் பார்த்தேன். அங்கே பிக் பாஸில் ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு போல. ஸ்விம்மிங் பூல் போடல, ஏதோ ஒரு வட்டமாக ஒரு சின்ன ஒரு கக்கூஸ் தொட்டி மாதிரி. ஜக்கூசியா? என்னமோ ஜக்கூசியோ என்னமோ ஒரு கக்கூஸ் தொட்டி மாதிரி இருக்குது. ஜக்கூசி ஓகே அது மாதிரி இருக்கு. அதில் உடனே இவர்களெல்லாம் அவுத்து போட்டு போயிட்டாங்க உள்ள. உண்மையிலேயே அவுத்து போட்டு தான் போகிறாங்க. அங்கே ஆண்கள் இருக்காங்க, அவங்க இப்படி நம்ம ட்ரெஸ் இல்லாமல் போகிறது வந்து தப்பு, அசிங்கம், அதெல்லாம் இல்லை. இது வீடியோவில் பதிவாகும், இதை குழந்தைங்க பார்ப்பாங்க. இந்த கிளிப்லாம் யாரும் எனக்கு அனுப்பல இருக்குது.
அதை விட அவுத்து போட்டு எல்லாம் உள்ளே போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. சரி அதுக்கு தான் ஒன்றும் புரிதல் இல்லாமல் அலையுதுங்க அப்படின்னா, இந்த ஆளுக்கு இதை படிச்சுட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்குது இந்த ஆளும் அவுத்து போட்டுட்டு அதில் போய் இந்த ஆள் குதிக்கிறாரு. குதிச்ச உடனே தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சுங்க. சத்தியமாங்க. உள்ள இருந்த பொம்பளைலாம் அந்த தண்ணியில் வெளியில் அடிச்சுட்டு விழுகிறாளுங்க. இந்த ஐயோ கார்ட்டூன் மாதிரி இருக்கு. அதுதான் ஒன்றும் புரியல. என்ன பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அருவருப்பாக இருந்துச்சுங்க எனக்கு. ஓப்பனாக சொன்னால் இவங்களோட செயல்பாடுகள்லாம் அருவருப்பாக இருக்குது.